ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆராதனையின் தொடக்கமாக நான் ஒரு சங்கீத பகுதியை வாசிக்கலாம். சங்கீதம் 99 அதிகாரம். எழுநூற்றி 32 பக்கம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி, ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள். கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களுடனே பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியைகள் நிமித்தம் நீதி சரிகட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருந்தீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். ஆமேன். இந்த சங்கீதத்திலே தேவன் பரிசுத்தம் உள்ளவர், தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து சொல்லியிருக்கிறது. கடைசி வசனத்திலே பார்க்கும்போது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். நம்முடைய தேவன் ஒருவர் தான் பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்தமான தேவன். இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள அனைத்தையும் எல்லாவற்றையும் படைத்தவர், படைப்பின் அதிபதி. எல்லா வல்லமையும் மாட்சிமையும் அவரிடத்தில் இருக்கிறது. அவரே மகா பரிசுத்தமான தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அவரால் செய்யக்கூடிய அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்வதற்கு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. 8வது வசனத்தை பார்க்கும்போது, எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். அவர்கள் கிரியைகள் நிமித்தம் நீதியை சரிகட்டின போதிலும். இதை பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வனாந்தரத்திலே வழி நடத்தி கூட்டி கொண்டு வரும்போது தேவன் அவர்களோடு இருந்து வழி நடத்தி வந்தார். அதுக்கு அடுத்த கட்டமாக நாம் பார்க்கும்போது, இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கும்போது அநேக நேரங்களில் தேவனை மறந்து வழி விலகி போவார்கள். வழி விலகி போகும்போது தேவன் வேற ஒரு ராஜாவிடத்தில் அவர்களை அடிமைப்படுத்துவார். 20 வருடங்கள் 30 வருடங்கள் இந்த மாதிரியாக அடிமைப்படுத்தி அவர்கள் திரும்ப தேவனை நோக்கி கூப்பிடுவார்கள். தேவனை நோக்கி கூப்பிடும்போது தேவன் அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து திரும்ப மீட்பார். தேவன் தனக்காக ஒரு ராஜாவை தேர்ந்தெடுத்து அந்த ராஜாவின் கீழே அவர்களை திரும்பவும் அவர்கள் சமாதானமாக அவர்களை குடியிருக்க பண்ணுவார் தேவன். இப்படி அவர்களுக்கு நீதியை சரி கட்டுவார். இதைத்தான் இந்த வசனம் சொல்லியிருக்கிறார். மேலும் அவர் பார்க்கும்போது மன்னிக்கிற தேவனாக இருந்தார். அவர்கள் மறந்து வழி விலகி போனாலும் அவர்களை தேவன் மன்னித்து திரும்பவும் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் இங்கே வந்திருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையை பார்க்கும்போதும் சில தப்பிதங்கள் ஏதாவது காணப்பட்டாலும் நாம் தேவனிடத்தில் மனம் வருந்தி திரும்பவும் தேவனிடத்தில் ஒப்புரவாகும்போது தேவன் நம்மளையும் மன்னித்து ஏற்றுக்கொள்வார். கர்த்தர் சியோனிலே தேவன் பெரியவராக இருக்கிறார். தேவன் எல்லா ஜனங்களிலும் அவரே உயர்ந்தவர். சியோனில் உயர்ந்தவர். இந்த உலகத்தில் எல்லாவற்றிலும் தேவன் உயர்ந்தவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வரும்போது
மேகஸ்தம்பத்திலிருந்து அவர்களிடத்தில் பேசினார். இஸ்ரவேல் ஜனங்கள் மேகஸ்தம்பத்திலிருந்து பேசினார். நம்முடைய இந்த கிருபையின் காலத்தில் நமக்கு தேவன் பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். தேவன் நம்மிடத்தில் பேசுவார். நாம் அதற்கு தகுதியாக இருந்தால் கண்டிப்பாக தேவன் ஒவ்வொருவரிடமும் பேசுவார். அதற்கு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவார். ஆமென். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தர் தான் ராஜாவாக, ஒரு நிரந்தர ராஜாவாக வீற்றிருக்கிறார். நிரந்தர ராஜாவாக வீற்றிருக்கிறார். ராஜாக்களுக்கு மேலாக அவர் ராஜாவானார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். இந்த உலகத்தில் எந்த ராஜாவை ஏற்படுத்த வேண்டும், யாரை மாற்ற வேண்டும் என்று தேவனுடைய திட்டம், தேவனுடைய திட்டத்தின்படி தான் எல்லாமே நடந்தேறி வருகிறது. அதான் கர்த்தர் சதா காலங்களிலும் எல்லா நாட்களிலும் ராஜரீகம் பண்ணுகிறார். நாம் தேவனை நோக்கி இந்த ஓய்வு நாள், இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாமும் தேவனை நோக்கி உயர்த்துவோம். தேவனை நோக்கி ஜெபிப்போம். அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நாமும் பணிந்து கொள்வோம், ஜெபிப்போம். அவர் நமக்கு இந்த ஓய்வு நாளை கொடுத்திருக்கிறார். இந்த ஓய்வு நாளில் நாம் அவரை துதிப்பதும், அவரை கீர்த்தனம் பண்ணுவதும், அவருடைய நாமத்தை உயர்த்துவதுமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் தேவன் பிரியமாக இருக்கிறார். தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம், தொடர்ந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளிலே நாங்கள் சில பேராய் கடந்து வந்து இந்த இடத்திலே ஆராதிக்க தேவனீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை தேவரீர் பொறுப்படுங்க. தேவரீர் இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரை தேவரீர் கூட இருந்து வழி நடத்துங்க ஏசப்பா. பாடல் பகுதியில் தேவரீர் மகிமைப்படுங்க. ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு பாடலும் ஜெபமும் இந்த இடத்தில் உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் அமையட்டும் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இடத்தில் வருகிற ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளவும், உம்முடைய வேத வசனத்திலும் ஜெபத்திலும் இன்னும் அதிகமாக வளர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையை முன்னேறவும் தேவரே கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இடத்திலே விதிக்கப்படுகிற ஒவ்வொரு வசனமும் திரும்பாதபடி அதற்கான அறுவடையை தேவரீர் காண செய்யுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபையிலே இன்னும் அநேகர் வர வேண்டியவர்கள் உண்டு ஏசப்பா. ஒவ்வொருவரையும் தேவரீர் கூட்டி சேருங்க. தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாய் ஒவ்வொரு காரியம் இந்த இடத்துல நடைபெறட்டும் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செய்தி வேளையிலே தேவரீர் கூட தேவரீர் தாசனோடு இருந்து பேசுங்க ஏசப்பா. ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆத்ம மன்னாவை தேவரீர் பொழிந்தருளுங்க. தேவரீர் இன்னும் ஒவ்வொரு காரியங்களும் தேவரீர் பொறுப்படுத்தி வழி நடத்துங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபையில் ஒரு பெருக்கத்தை தாருங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் இந்த தேசத்திலே ரட்சிக்கப்பட அநேக ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள் ஏசப்பா. ஒரு ரட்சித்தேங்க சபையிலே சேருங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபையில் வர விருத்தி அடைய தேவரீர் கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் ஒவ்வொரு பகுதிகளும் தேவரை பொறுப்படுத்தி வழி நடத்தும். தேவனுடைய ஆவியானவர் தாமே மீதுள்ள பகுதிகளில் தேவரை பொறுப்படுத்தி வழி நடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை
வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. பீடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீர். முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீர். ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன். உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தாவே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன்.
யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்து கொள்வதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. கிறிஸ்து இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு புதிய வாரத்திற்குள் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எத்தனை பேர் மகிழ்ச்சி அடைகிறீங்க? ஆமாம், அவெல்லாம் பார்த்தா மகிழ்ச்சி அடைகிற மாதிரி தெரில. ஆமாம், இல்லை, மகிழ்ச்சியோடு தாவீது சொல்கிறான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்ற உடனே நான் என்ன செய்தேன்? மகிழ்ச்சியாக இருந்தேன்னு சொன்னாரா? வேறு இழுத்துக்கிட்டே போகிறாங்க அப்படின்றாரா? அந்த போவோன்னு உடனே எனக்கு அவருக்குள்ள ஒரு உற்சாகம் வந்ததில்ல. இந்த வாரம் முழுதும் நம்மளுடைய வேலை பளு என்னவா இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், அநேக பிரச்சனைகள், அநேக கமிட்மெண்ட்ஸோடு போனாலும் கூட தேவனுடைய ஆலயம் நம்ம ஆலயத்தில் வரும்போது என்ன செய்யும்? நம்மளுடைய பிரச்சனைகள், பாடுகள் எல்லாவற்றையும் அவர் மேலே இறக்கி வைப்பதுக்கு தான் வந்திருக்கிறோம் இல்லை? அவர் தான் வேதம் அதான் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன். I'll give you rest அப்படின்றார். அவங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்குறேன். இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை எல்லா இளைப்பாறுதலை கொடுக்கும்படி எந்தெந்த பகுதிகளில் நீங்கள் ஒரு வேதனையோடு கூட கேள்விகளோடு கூட போகிறீங்களா, கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கணும். இந்த மாதத்தில் நாம் தியானித்து வருகிற வார்த்தை அதுதான்ல, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். என்ன பாஸ்டர், நான் பிரச்சனையே கண்டுட்டு இருக்கிறேன், இதுக்கு மேலேயா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அதுக்காக தான் நான் ஏற்கனவே சொன்னேன், இதுவரையும் நீங்கள் கண்ட நன்மைகளில் இந்த நன்மைகளை காட்டிலும் இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் என்ன செய்வீங்க? காணும்படி கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். இதை தான் நம்ம போன வாரம் பார்த்தோம். போன வாரத்தின் செய்தியின் தலைப்பு அதுதான், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இல்லை, யோவான் 1ஆம் அதிகாரத்தின் முதல் அதிகாரத்தின் 50வது வசனத்தில் பார்க்கிறோம். நாத்தான்வேல் இயேசுவினிடத்தில் வரும்போது சொல்றாரு, நீ அத்திமரத்தின் கீழ் இருப்பதை கண்டேன் என்று சொன்னபடியினால் நீ விசுவாசிக்கிறாயா, ஆனால் இதிலும் மேலானவைகளை காண்பாய் அப்படின்னு சொல்றாரு. இன்றைய செய்தியினுடைய சாராம்சம் அதனுடைய அடுத்த வசனம் எடுத்தவங்க வாசிக்கலாம். யோவான் 1:51 வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரத்தினிடத்தில் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. இயேசுவானவர் தீர்க்கமாய் சொல்லுகின்ற காரியங்கள்லாம் most assuredly I'll tell you அப்படின்றார். மிகவும் 2 முறை தெளிவுபடுத்துகிறார். என்னது?
அவர் நாத்தானுவேலை பார்த்து நீ சொல்லி முடித்தது இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொன்ன அடுத்த வார்த்தை அவர் சொல்றாரு. பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன அர்த்தம்? நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் நாம் என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய சாதுரியத்தினால் அல்ல, என்னுடைய நாலேஜ், என்னுடைய ஸ்கில்லினால் இதை பெற்றேன் என்று அல்ல, தேவகுமாரனுடைய பலத்தினால் நான் இதை பெற்றிருக்கிறேன் என்ற அறிவு தேவ பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியாக இந்த வார்த்தை நான் பார்க்கிறேன். நான் அப்படிதான் பார்க்கிறேன். நம்ம அநேக நேரம் நம்ம சொல்றோம், இது என்னுடைய ஸ்கில் செட், இது என்னுடைய ஸ்ட்ரென்த், இது என்னுடைய ஏரியா, இது என்னுடைய பலம் அப்படின்னு சொல்றோம். என்னுடைய பலத்தினால் நான் சாதிக்கக்கூடிய சில காரியங்கள் இருக்கலாம். ஆனால் தேவனால் உண்டாகின்ற காரியம் உங்களை என்ன செய்யும்? உயர்ந்த ஸ்தானங்களில் ஏற்படுத்த செய்யும். ஒரு மனிதன் தன்னுடைய சுய பலத்தை நம்பி ஒரு காரியத்தில் ஈடுபட்டு வெற்றி பெற்றால் அதோடைய மெயின்டெனன்ஸ் எல்லாம் யாரு? அவன் தான் பார்க்கணும். வேலை போயிட்டானா அதை தக்க வச்சுக்கிறதுக்கு அநேக வேலையை செய்யணும், அவன் அநேக காரியங்களை நடப்பிக்கணும். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை வச்சா அந்த மெயின்டெனன்ஸ் யாருது? கர்த்தர் தான் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நான் அவரை தான் சார்ந்து இருக்கிறேன். கர்த்தர் தான் என்ன உயரத்தில் கொண்டு வந்தார். ஆகவே தான் இந்த வார்த்தை எப்படிப்பட்டிருக்கு வார்த்தை பாருங்களேன். வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதும் இறங்குறதுமாய் இருக்கிறத நீ இது முதல் பார்ப்பா, இது முதல் நீ காண்பான்னு சொல்ற. அப்ப என்ன அர்த்தம்? தேவகுமாரனிடத்திலிருந்து மேலே போறதும் வர்றதும் என்னுடைய வாழ்க்கை தீர்மானிப்பது என்னுடைய தகுதி அல்ல, என்னுடைய படிப்பு அல்ல, என்னுடைய கனெக்ஷன்ஸ் அல்ல. கர்த்தர் எனக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதை என்ன செய்வார்? அவர் எனக்கு செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் இப்போ வாசித்த இந்த வேத பகுதி புதிய ஏற்பாட்டினுடைய நிறைவேறுதலும் நிகழ்வும் பழைய ஏற்பாட்டின் நிழலாட்டமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்பதை நாம் கருத்தில் வைத்துக் கொள்ளணும். சில பேருக்கு பாஸ்டர் எனக்கு நியூ டெஸ்டமெண்ட் படிக்கணும்னா ரொம்ப பிடிக்கும், ஓல்ட் டெஸ்டமெண்ட் அது எனக்கு சரியா விளங்கல பாஸ்டர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சில பகுதிகளை நாம் அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடுறோம், அப்படியே ஓரம் வச்சிடுறோம். அந்த சம்பவம் எனக்கு புரியல, அந்த பேர் எனக்கு புரியல, ஆனால் நியூ டெஸ்டமெண்ட் எனக்கு ரொம்ப கனெக்ஷனாக இருக்குதுன்னு யோசிக்கிறோம். இந்த கனெக்ஷன் எல்லாம் எங்கேருந்து வருது? பழைய ஏற்பாட்டின் நிழலாட்டமாய் சொல்லப்பட்ட காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் நிகழ்வுகளாகவும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கதை நம்ம பார்க்கிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டில் இதே போல ஒரு சம்பவத்தை தீர்க்க தரிசனம் மூலமாய் இல்ல சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்தின சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேசி, எதற்காக இந்த வார்த்தை தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும், அதுதான் இன்னைக்கு செய்தியினுடைய முக்கிய சாராம்சமாய் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். The ladder, Christ Jesus. The mediator, Christ Jesus. மத்தியஸ்தரான கிறிஸ்துவாகிய இயேசு நமக்கு ஏனியா ஒரு இடத்துல நமக்கு என்ன செய்யும்? நமக்கு மேலே நமக்கு எட்டாத உயரத்துக்கு நம்ம போனோம்னா நம்ம என்ன செய்கிறோம்? ஏதாவது ஒரு பொருளை பயன்படுத்தி தான் மேலே போகிறோம். சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணாங்க? ஒரு ஸ்டூல் அப்படி தள்ளிட்டு ஸ்டூல் தான் அவங்களுக்கு லேடர். மேலே ஏதாவது ஒரு பிஸ்கெட் வச்சுருக்கிறோம், ஏதாவது அவங்களுக்கு விருப்பமான டாய்ஸை மேலே வச்சுருக்கிறோம். சின்ன பிள்ளைங்க நடக்க பழகுனதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? அந்த சேரை தள்ளிட்டு போவாங்க. மேலே ஏறி எப்படியாவது என்ன செய்யணும்? எனக்கு முடியாத ஒரு காரியத்தை நான் எடுத்துக்கொள்ளும்படி எனக்கு உதவுகிறது தான் என்னது? த லேடர், படிக்கட்டுகள் அப்படி சொல்லலாம். இப்போ பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட சில காரியங்களை உங்களுக்கு முன்பதாக நான் வைத்து இந்த காரியத்தை நான் உங்களோடு கூட விளக்க விரும்புகிறேன். இல்லை, பழைய ஏற்பாட்டில் யாக்கோபை குறித்து நம்ம பேசியிருக்கிறோம் அநேக காரியங்கள். ஆனால் யாக்கோபுன்ற வார்த்தை நமக்கு வந்த உடனே நமக்கு நினைவில் வருகிறது என்னது? அவன் ஒரு எத்தன். கரெக்டாக சொன்னாங்க பாருங்க. அவன் ஒரு எத்தன், சப்ளான்டர், டிசீவர். இல்லை, ஏன் அப்படி சொல்கிறோம்? அவனுடைய சகோதரனையே அவன் ஏமாத்தினான். அதற்கும் ஒரு படி மேலே போய் அவங்க அப்பாவே என்ன செய்தான்? ஆமாம், யாரெல்லாம் அப்பாவை ஏமாத்திருக்கிறோம்? இல்லை, நம்ம பண்ணாத வேலையே இல்லை, ஆனால் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இல்லை, எல்லாரும் என்ன நம்மளுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி சில நேரம் என்ன நமக்கு கிடைக்கும் அப்படிதான். அவனும் அப்படி தான் இருந்திருக்கிறான். யாக்கோபும் கூட எப்படி? அவன் ஒரு எத்தன் என்று தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அவன் தன்னுடைய சகோதரனை சேஷ்ட புத்திர பாகத்துக்காக ஒரு கூளை கொடுத்து அதை பெற்றுக்கொண்டான்னு பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தன் தகப்பன் மரிக்கும் போது என்னுடைய சகோதரனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் திருடி கொண்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அது மாத்திரமல்ல, இதை கேள்விப்பட்ட ஏசா அவனை கொலை செய்யும்படி வந்தபோதில் அவன் என்ன செய்தான்?
தன்னுடைய மாமன் வீட்டுக்கு தன்னுடைய தகப்பனும் தாயும் சொல்றாங்க, நீங்க இருந்தா நீ உன்னை முடிச்சிருவான், நீ என்ன செய்யி, உன்னுடைய மாமன் ஆகிய லாபான் வீட்டுக்கு பதான் அரானில் இருக்கிற அவனுடைய வீட்டுக்கு நீ என்ன செய்யி, போ, ஓடி போயிருன்னு சொல்றாங்க. அந்த வார்த்தைகளை கேட்டுட்டு அவன் என்ன செய்யறான், தன் உயிருக்கு பயந்து ஓடுகிற ஒரு சூழ்நிலையில் உயிருக்கு பயந்து ஓடுகிறான். இன்னைக்கு அநேக நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில சில பயங்கள் நம்ம என்ன செய்கிறது, இருக்கின்ற இடத்தை விட்டு ஓட செய்கின்றது. சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில, இந்த ஸ்தலத்திலிருந்து நான் மற்ற ஸ்தலத்துக்கு போனா எனக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகும் நினைக்கிறோம். ஆனால் இவைகள் எல்லாம் தேவனுடைய திட்டத்திற்குள்ளதான் இருக்குது. நீங்க செய்றீங்க, உங்களை அறிந்த தேவன் நீங்க எங்கு போனாலும் அவர் என்ன செய்வார், உங்களை தொடர்ந்து வந்து உங்களை பிடிக்கிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நீங்க எஸ்கேப் ஆகலாம், நாளைக்கு விட மாட்டார். அவருடைய அன்பை ருசித்த தேவ பிள்ளைகள் அவரை விட்டு பின்வாங்க அவர் ஒரு நாள் என்ன செய்யறதில்ல, விடுகிற தேவன் அல்ல. திருப்பி கொள்வோம் பாருங்களேன். இல்லை, யாக்கோபுனா நிறைய பேர் நமக்கு எத்தனை தான் ரொம்ப ஞாபகம் வருது இல்லை, கோத்திரப்பிதா அப்படின்னு சொல்லலாம் நிறைய. ஆனால் அதெல்லாம் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாக அவன் சொன்ன காரியம். ஆதியாகமத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை படிக்கலாம். ஆதியாகமம் 28:10. யாக்கோபு பேர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி அடுத்த வசனம், ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான். ஹல்லேலூயா. இதுவரையும் தன்னுடைய தாயின் அரவணைப்பில் ஒரு செல்ல பிள்ளையாய் வாழ்ந்த ஒரு மகனா இருக்கிறான். அவனுடைய கம்ஃபர்ட் எல்லாம் அவங்க தாய் தான், தாயினுடைய பராமரிப்பிலே தான் இருக்கிறான், தகப்பன் இடத்துல கூட இல்லை. அவன் ரொம்ப சாஃப்ட் இன் நேச்சர். ஆனால் உயிருக்கு பயந்து ஓடி போகிறான். தனிமையான ஒரு வாழ்க்கையில அவன் ஓடி போகின்ற இடத்துல என்ன செய்கிறான், அவனுக்கு ஒரு டயர்டாகும். எவ்வளோ நேரம் தான் ஓடுவோம்ல. இந்த காலத்தில் மாதிரி நம்ம மெட்ரோவையோ பஸ்ஸையோ பிடிச்சி போக முடியாது. ஒன்று விலங்குகள் இருக்கணும், இல்லைன்னா என்ன செய்யணும், கால் தான் நமக்கு பயணம். கால்நடையாய் ஓடுகிறான். ஆனால் அவன் ஓடுகிற வேளையில் இந்த இடத்துல என்ன செய்து, ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்தின் கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலை கீழே வச்சு அங்கே என்ன செய்தானா. எத்தனை பேர் கல்லை வச்சு படுத்துருக்கிறீங்க? அழகான குஷன் இருந்தால் கூட நம்ம என்ன சொல்கிறோம், குஷன் போல ஒரு பில்லோ வச்சுருந்தா கூட கொஞ்சம் ரஃப் ஆயிடுச்சுன்னா சொல்லணும், இது தலகாணியில் இது. ஆமாம், உண்மையான கல்லில் படுத்திருந்தா தெரியும். ஆனால் இவன் என்ன செய்தான், கல் தான் அவனுடைய தலகாணியாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ டயர்ட், அவ்வளோ பயத்து நிமித்தமாய் ஓடி போனா இருட்டாயிருச்சு. ஒரு இடத்துல என்ன செய்யறான், ரெஸ்ட், பாடி நீட் ரெஸ்ட்ல. எவ்வளோ ஓடினாலும் நம்மளுடைய சரீரத்தின் பலவீனம் அவனை நித்திரை அடைய செய்தது. 12வது வசனம், அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகளுமாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. நாம் வாசிக்க கேட்ட அதே வசனத்தினுடைய தீர்க்க தரிசன சொப்பனமாய் இங்கு கர்த்தர் என்ன செய்யப்பட்டிருக்குது, கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இல்ல, இந்த சொப்பனத்திற்கும் இயேசு சொன்ன வார்த்தைக்கும் உள்ள இடைவெளி எவ்வளவு தெரியுமா? 1800 ஆண்டுகள், 1800 years. கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார்னா அதை நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஒருவேளை என்னுடைய கண்ணோட்டத்தில் அது ஒரு காலதாமதம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இன் ஹிஸ் டைம் இட் டஸ் எவ்ரிதிங் பெர்ஃபெக்ட். அவருடைய நேரத்தில், அவர் உங்களுக்கு குறித்து வைத்திருக்கிற நேரத்தில் அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிற தேவனா இருக்கிறார். இங்கு பார்க்கிறோம் பாருங்களேன், அவன் கல்லுல தன் தலையை வச்சு தூங்குறான். சுகமா ஏசி ரூம்ல தூங்கினா கூட நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அவன் கல்லுல தூங்குறான். அதுல வேற ஒரு சொப்பனம், அதுல வேற அவனுக்கு ஒரு எப்போ சொப்பனம் வரும்? ஆழ்ந்த உறக்கம், டீப் ஸ்லீப்ல தான். தூக்கம் வராமல் கையை காலை உதறிட்டே இருக்கும்போது நமக்கு சொப்பனம் வராது. தூக்கமே வந்தாலே போதும்னு நினைப்போம். சொப்பனத்துக்கு எங்கேருந்து இடம் கொடுக்கறது? ஆனால் இவன் ஆழ்ந்த நித்திரையா இருக்கிறான். அந்த சொப்பனத்தில் கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசன சொப்பனம், இதுக்கு நான் பேர் வச்சிருக்கிறேன், தீர்க்க தரிசன சொப்பனம். இல்லை, நம்மளும் சில நேரம் சொப்பனம் காண்றோம், இருந்து கழுத்தை அப்படியே அமுக்கிற மாதிரி இருக்கு பாஸ்டர், ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு பாஸ்டர்ல. அல்லேலூயா. உங்களுடைய சொப்பனங்கள் ஒருவேளை உங்களுடைய அசதியின் நிமித்தமாய் சில சொப்பனங்கள், நடந்த காரியங்களின் நிமித்தமாய் சில சொப்பனங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற சொப்பனங்கள். சொப்பனங்களை நீங்கள் அலட்சியமாக எண்ணாதீங்க. நீங்கள் வேதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொப்பனங்கள் மூலமாக தான் அவருக்கு தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். சில நேரம் தரிசனத்திற்கும் சொப்பனத்திற்கும் வித்தியாசம் உண்டு. தரிசனம் நீங்கள் கண்ணு திறந்துருக்கும் போதே தரிசிப்பீங்க. தரிசனம் யூ see visions.
ட்ரீம்ஸ்ன்றது வேற. இது ரெண்டுமே கர்த்தரால் கொடுக்க முடியும். அப்போ இங்கு பார்க்கிற காரியம் என்னது? அவன் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சொப்பனம், இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதனுடைய நுனி வானத்தில் எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர்கள். ஆமா, ஒரு ஏணி அங்க வச்சிருக்கிறார்னா தேவதூதர்கள் எங்க இருக்கணும்? பரலோகத்தில் இருக்கணும். அங்கிருந்து இறங்கி தானே வரணும். ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? அப்ப என்ன அர்த்தம்? நாட்கள் வரும், வானம் உங்களுக்கு திறக்கப்படும், அப்பொழுது தேவதூதர்கள் இங்க இருக்கிறாங்க, இருக்கிற தேவதூதர்கள் மேல வரவும் கீழே இறங்குறதுமா இருக்கும். இதே வார்த்தையை தான் இயேசுவானவர் என்ன செய்றாரு? வார்த்தையினால் உறுதிப்படுத்துகிறார். சொப்பனங்கள் முதல்ல, வார்த்தைகள் இரண்டாவது என்ன செய்து உறுதிப்படுத்துகிறார், செயல்படுத்துகிறார். அப்ப இந்த காரியம் அவனுக்கு சொப்பனத்துல வந்த உடனே அடுத்த வசனத்தையும் படிச்சிடலாமே. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஹல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டாரு? எப்பா மேல யார் நின்னுட்டு இருக்காரு? கிளியரா நல்லா பிக்சரைஸ் பண்ணி பாருங்க. தூங்கிட்டு இருக்கான், சொப்பனத்துல ஒரு ஏணியை பார்க்கறான், பூமியிலிருந்து வைக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய நுனி எங்க இருக்குது? வானத்தில் இருக்கிறது. வானத்தில் இருக்கின்ற அந்த நுனியிலிருந்து ஒரு கர்த்தர் யார் நிற்கிறாருங்க? கர்த்தர் நிற்கிறாரு. அவர் சொல்ற காரியம் என்னது? நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும். எத்தனை பேர் கர்த்தரிடத்துல இருந்து வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டிருக்கீங்க? வாக்கு தத்தங்கள்னா நான் சும்மா ஒரு அட்டையை எடுத்தேன் பாஸ்டர், எனக்கு அதுதான் வாக்கு தத்தம், அப்படி நான் கேட்கல. உங்களுடைய வேத தியானத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்ட வார்த்தைகள், உங்களுக்கென்று தனிப்பட்ட பேசிய வார்த்தைகள். நீங்க இஃப் யூ லேபர் இன் த வேர்ட் ஆஃப் காட், காட் வில் ஸ்பீக் டு யூ. நான் கர்த்தரிடத்தில் நான் வேதத்தை படிக்கும்போது, தியானிக்கும் போது, கர்த்தர் எனக்கு தீர்க்க தரிசனமாய் வாக்கு தத்தங்களை பர்சனலா எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்றவங்களுக்கு அந்த வார்த்தையை நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். நான் ஓடி போய் செய்யணும் அல்ல, அந்த வார்த்தைகளை செய்வதற்கு நான் இடம் கொடுக்கணும். ஆனால் அதை செய்கிறவர் அவர்தான். சொப்பனத்தை கொடுத்துட்டாரு. சொப்பனம், இந்த தீர்க்க தரிசனமான சொப்பனத்தை சொல்லிட்டாரு அவரு. நான் என்ன சொல்றேன்? நான் உன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கினும் தேவனுமாகிய கர்த்தர், நீ எந்த இடத்துல படுத்திருக்கிறியோ இந்த இடத்தை உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் தருவேன். உடனே அவன் சொல்றான், இதெல்லாம் சொப்பனத்திலே நடக்குது, நீ அப்படி செய்வீரே என்றால் இந்த இடத்துல நான் என்ன செய்வேன்? ஆமா, அடுத்த வசனம் பாருங்க, 14. உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. நான் இப்படிலாம் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படி 15வது வசனம், நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாருங்களேன். இவனுக்கே எங்க போறோன்னு, பதான் அரானுக்கு போறோன்னு மட்டும் தெரியும், அங்க என்ன நடக்கும் ஒன்றும் தெரியாது. யாரை பார்க்க போறோம், அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க போகின்ற பாதைகள் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நீங்க யாரை சந்திக்க போறோம் ஒரு க்ளூ இல்லாம இருக்கலாம். எப்படி இதெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். போகும்போதே உனக்கு இது ரிட்டர்ன் டிக்கெட்டோட தான் அவர் அனுப்புறாரு. இவனே டிக்கெட் எடுக்காம ஏதோ ஒரு எங்க போறோன்னு தெரியாது இல்ல, எங்க போறோன்னு வேணா தெரியலாம். என்னுடைய மாமா வீட்டுக்கு பதான் அரான்ல அவர் இருக்கிறாரு, அவர் பேரு லாபான், அவ்வளவுதான் தெரியும். அங்க போய் என்ன நடக்க போகுது, என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும் ஒன்னும் தெரியாது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு சொப்பனத்தில் அவனோடு கூட, நான் உன் தேவனாகிய கர்த்தர், நீ போற இடத்துல நான் திரும்பி வரும்படி பண்ணுவேன். நான் உன்னுடைய சந்ததியை என்ன செய்வேன்? நான் வலதுபுறமும் இடதுபுறம் இடங்கொள்ளாத அடிவி நான் பரம்பு இருக்கும்படி நான் செய்வேன். நீ போகின்ற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நானும் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன வார்த்தைகளை சொன்னாரோ அதை செய்து முடிக்க அவர் போதுமானவராய் வல்லவராய் இருக்கிறார். நான் சொன்னதை செய்கிற வரை நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன்? கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. பாஸ்டர், என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் கைவிட்டது போல தான் இருக்குது, ஒண்ணுமே தெரியல, பிளாக் அவுட்டா இருக்குது, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா?
நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரை உன்னை நான் என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாருல்ல. ஹல்லேலூயா. 16வது வசனம். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அடுத்த வசனம். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். ஹல்லேலூயா. இதுக்கு என்ன பேர் கொடுத்திருக்கிறான்? வானத்தின் வாசல், தேவனுடைய வீடு, the house of God. எங்கு எந்த காரியத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு வெளிப்பாடுகளை கொடுக்கிறாரோ அது தேவனுடைய சன்னதி, தேவனுடைய சமூகம். இட்ஸ் a house of God அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு 18வது வசனத்தையும் பார்க்கலாமே. அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. ஹல்லேலூயா. அந்த இடத்துக்கு என்ன பெயரிட்டானா? பெத்தேல். பெத் என்பது வீடு, ஏல் என்பது தேவன், தேவனுடைய வீடு அப்படின்னு அதுக்கு பெயரிட்டான். ஏன்? அவன் கண்ட சொப்பனத்தினுடைய தன்மையை அவன் உள்வாங்கி கொண்டான். கர்த்தர் உங்களோடு பேசினா அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள ஆவி நமக்கு அவசியமா இருக்குது. ஏதோ ஒரு சொப்பனத்தை பார்த்தோம், இந்த சொப்பனம் நல்ல ராசியான சொப்பனமா இருக்குதுன்னு போல அந்த சொப்பனத்தை குறித்த அவன் தரிசனத்தை பெற்றுக்கொண்டவனாய், இது கர்த்தருடைய வீடே அல்லாமல் வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்தான்? அவன் படுத்திருந்த கல்லை எடுத்து வார்த்து எண்ணெய் வார்த்து, நான் திரும்பி வரும்போது இந்த இடத்துக்கு நான் வருவேன்னு சொல்லி என்ன செய்தான்? ஒரு நினைவு தூணா, அது ஒரு தூணா நிறுத்தி என்ன செய்தான்? கர்த்தரை தொழுது கொண்டான். அந்த இடத்துக்கு பேர் என்ன செய்தான்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த பேர் என்னது? பெத்தேல். பெத்தேல்னா என்னது? ஆமா, இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெத்தேல் என்று பெயரிட்டான். காலம் சென்றது. இவன் போனா, அங்க போன காரியம் எத்தனை வருஷம் அங்கே இருந்தான்? 20 ஆண்டுகளாக மாமா வீட்டிலே ஸ்டக் ஆயிட்டான். முதல் 7 வருடம் ஆமா ரேச்சலுக்காகவும், அடுத்தது ராகேலுக்காகவும் லேயாலுக்காகவும் 14 வருஷம், அப்புறம் மிச்சம் ஒரு 6 வருஷம் போயிட்டு திரும்பி வரான். அவன் செல்வ சீமானாய் கர்த்தர் சொன்னதுபடி என்ன செய்தான்? அவன் பெருக செய்தார். நல்லா யோசித்து பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை பொய்யாய் மாறவே மாறாது. ஆனால் ஏதோ ஒரு வார்த்தை அல்ல, நீங்கள் தியானித்து கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற வார்த்தை. நான் அதான் ஏற்கனவே சொல்லுவேன், விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையிலிருந்து உண்டாகணும். நீங்க எவ்வளவு தூரம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த வார்த்தை மூலமா தான். அங்க போற காரை நான் விசுவாசிக்கிறேன், இந்த காரை நான் வாங்கி ஆவேன், கர்த்தாவே நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில், அது அந்த கார் அப்படி போன உடனே அந்த விசுவாசமும் அப்படியே போயிடும். இல்லை ஒருவேளை அந்த காரை வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விசுவாசம் அதோட நின்றோம். அப்படி அல்ல. விசுவாசம் எனக்குள் வர்த்திக்க செய்யணும்னா வார்த்தையிலிருந்து உண்டாகணும். தேவனுடைய வார்த்தையிலிருந்து. அவன் என்ன சொல்றான்? கர்த்தர் தான் இந்த தரிசனத்தை கொடுத்தாரு, இந்த இடம் தேவனுடைய வீடே அல்லாமல் வேறொன்றும் இல்லை, ஆகவே இதற்கு நான் பெத்தேல் என்று பெயரிடுகிறேன், நான் திரும்பி இந்த இடத்துக்கு வருவேன் என்று சொல்லி அவன் என்ன செய்தான்? ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு போறான். அங்க போன சம்பவம் நமக்கு போன 2-3 வாரத்துக்கு முன்னாடி, போன மாசத்துல நம்ம தியானித்தோம். அவன் பட்ட பாடுகள் எல்லாம் நம்ம பார்த்தோம்ல. அடுத்தது என்ன நடக்குது பாருங்க, 33:17. யாக்கோபு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். அதனாலே அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. நடந்த சம்பவம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை சொப்பனத்தின் மூலமாய் பெற்றுக்கொண்ட யாக்கோபு, அவன் போய் திரும்பி வரான். தன்னுடைய சகோதரன் இடத்துல எல்லாத்தையும் டீல் பண்ணி முடிச்சிட்டான். அப்புறம் அவனுக்கு என்னது? பெத்தேலை குறித்த ஞாபகம் இல்லை. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, அநேக நேரம் கர்த்தர் சில வாக்குத்தத்தங்களை, சில வேலையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. நான் பலுகி பெருகும்படியாக சில காரியங்கள் நடந்த உடனே அந்த வாக்குத்தத்தம் ஸ்லேஸா நம்ம என்ன செய்றோம்? அப்படியே ஒரு கேர்லெஸ்ஸா, இல்லை ஒரு அப்புறம் பார்த்துக்கலாம். அவன் வர வேண்டிய இடம் எந்த இடம்? பெத்தேல். அதுதான் சொன்னா, நீ திரும்பி இங்க வரப்போறவன், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் நான் தருவேன்னு சொன்னாரு. ஆனால் சந்ததி பெருசாயிருச்சு. அவன் சுக்கோத்துக்கு வந்த உடனே என்ன செய்யிட்டான்? அங்க வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரம். பாருங்க, நல்ல எப்பயுமே பாருங்க, அந்த காலத்துல தன்னுடைய ஆடு மாடுகளுக்கு எது வசதியான ஒரு இடமோ, சேஃபான பிளேஸோ, அந்த இடம் போதும் அப்படின்னு என்ன செய்யறாங்க? சிலர் தங்கிடுறாங்க. ரூபனும் அப்படிதான் செய்தான்ல, நம்ம அதை பார்த்தோம்.
அப்போ இவன் என்ன செய்தான், அங்கு சுக்கோத்துக்கு வந்த உடனே அங்க ஒரு கொட்டாரத்தை போட்டான், ஆடு மாடுகளுக்கு மிருக ஜீவனுங்களுக்கு ஒரு வீடை உண்டு பண்ணான், தனக்கு ஒரு வீடை கட்டி கொண்டு என்ன செய்தான், சுக்கோத்திலேயே இருந்துட்டான் அப்படின்னு பார்க்கிறோம் பாரு. அடுத்தது 18வது வசனத்தையும் படிப்போமே. யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டான். அவன் மறுபடியும் அங்கேயே அவன் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டான். அங்கேயே நம்ம போதும், இது எனக்கு ஏற்ற இடமா இருக்குது. உங்களுடைய ஏற்ற இடம் கர்த்தருடைய ஏற்ற இடமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு கம்ஃபர்டபுளா தோன்றது கர்த்தருக்கு கம்ஃபர்டபுளா தோணணும்னு அவசியம் இல்லை. எனக்கென்று ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு தீர்மானத்தை வச்சிருக்கிறார், ஒரு காரியத்தை செய்யணும்னு வச்சிருக்கிறார். அதன்படி செய்வதுதான் நல்லது. அவனு என்ன நடந்தது அதுக்கப்புறமா அடுத்த அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, யாக்கோபனுடைய மகள் தீனாள் என்ன செய்தா, இது புதுசா இருக்குது, இந்த ஊரை நான் சுத்தி பார்க்கலான்னு போனா அங்க என்ன நடந்தது, அந்த ஊரானாகிய பிரபு ஆகிய ஒருத்தன் என்ன செய்தான், அவளை கெடுத்து போட்டான். இதனால கோபம் அடைந்த யாக்கோபனுடைய குமாரர்கள் அவனை பெரிய சண்டை வந்தது, எல்லாரையும் வெட்டி போட்டாங்க. அந்த இடத்துல யாக்கோபனுடைய பேர் என்னாச்சு, கெட்டு போச்சு, சாட்சி கெட்டவனாய் மாறினான். சில நேரம் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம சில காரியங்களை செய்யும் போது அவர் சொல்றாரு, இந்த காரியங்களை அனுமதிப்பதனுடைய நோக்கம் என்னது, அவன் கர்த்தர் சொன்ன தேவதூதன் அங்கே கர்த்தர் ஏனி மேல இருந்து சொன்ன காரியம் என்னது, நீ இந்த இடத்துக்கு திரும்பி வரணும், பெத்தேல்னு பேர் வச்சிருக்கிற திரும்பி வரணும் அப்படின்னு சொன்னாரு. 35வது அதிகாரத்துல முதல் வசனத்தை பார்ப்போமே. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார். He reminds the past. நீ உன்னுடைய சகோதரனுக்கு பயந்து நீ ஓடி போன நாட்களில நான் ஒரு சொப்பனத்தில் உன்னோடு கூட பேசி ஒரு இடத்தை நான் காண்பித்தேன் அல்லவா, அந்த இடத்துல போய் பெத்தேலுக்கு நீ என்ன செய்யி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ அப்படின்னு மறுபடியுமாய் ஒரு வார்த்தை அவனுக்கு காதில் ஒலிக்கிறது. சில நேரம்ல நம்மளுடைய பிளென்டில கர்த்தர் சொன்ன சில வார்த்தைகளை நம்ம மறந்து போகிறோம். சில நேரம் நம்ம ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா நம்ம காது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். சர்ச்சுக்கு வர்றதுக்கு அப்படியே 8 மணினா 7:30 மணிக்கே போயிடுவோம். ஆனால் எல்லாம் நமக்கு சாதகமாக நடக்கும்போது 8 மணி சர்வீஸ், இப்போ தான் பாட்டு பாடியிருப்பாங்க, பாட்டெல்லாம் பாட்டி முடிக்கட்டும், அமைதியாக போய் பின்னாடியில் போய் உக்காந்துட்டு சத்தம் காட்டாமல் வந்துடலாம். 9 மணி 9:30 மணி இல்லை, இவனும் அதே மாதிரி தான். வெறும் கையாய் போனா கர்த்தருடைய வார்த்தை சொப்பனத்தை கேட்ட உடனே அவன் சொல்றான், இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற ஒன்றும் இல்லை. அதற்காக அதுக்கு பெத்தேல்னு பேர் விட்டான். 20 ஆண்டுகளில் அவன் செல்வ சீமானாய் மாறினான். ஆடுகளும் ஒட்டகங்களும் கழுதைகளும் அவனுக்கு அதிகமாக இருந்தது. மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி அவனுக்கு கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய வார்த்தையை மறந்து போனான். ஆனால் தேவன் என்ன சொன்னார் தெரியுமா, ஒரு ஸ்டிக்கை எடுத்துட்டு வரல, அடிச்சு கையை முறுக்கி அப்படிலாம் சொல்லலை. அவர் என்ன சொன்னார், அவன் பண்ணதுனால சீகோன்ல அவன் இருந்ததுனால தன்னுடைய மகளின் நிமித்தமாய் அவனுடைய பேர் ரொம்ப சாட்சி கெட்டதாய் மாறிடுச்சு. அப்புறம் சொல்றாரு கர்த்தர், நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, உன்னுடைய சகோதரனுக்கு பயந்து நீ ஓடி வந்த ஒரு இடம் இருக்கு பத்தியா, அந்த இடத்துல நான் உன்னோடு கூட பேசினேன் இல்லையா, அந்த இடத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்றார். நம்மளுடைய வாழ்க்கையில சிந்திச்சு பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் இல்லை வாக்குத்தத்தமாய் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னென்ன வார்த்தைகளை பேசினார் நினைவு கூறுங்க. நாம் குறித்து வைத்துக் கொள்வது மாத்திரமல்ல, இருதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. என்னை குறித்து, என்னுடைய பிள்ளைகளை குறித்து, என்னுடைய குடும்பத்தை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன, அதன்படி நாம் போகும்போதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இந்த காரியங்கள் எல்லாம் யாக்கோபுடைய 20 ஆண்டு காலங்கள் கடுமையான காலங்களா இருந்தாலும் கர்த்தர் அவர் சொன்னார், நீ போகிற இடத்துல நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பாதுகாப்பேன்னு சொன்னார். அவனுக்கு உயிருக்கு எந்த சேதமும் ஏற்படாதபடி அவனை திரும்பி வரவும் செய்தார். உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்களை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், என்னுடைய பிரச்சனைகளும் பாடுகளும் ரொம்ப பெருசா இருக்கு பாஸ்டர், என்னுடைய கமிட்மெண்ட் அதிகமா இருக்குது, என்னுடைய வலி வேதனைகள் அதிகமா இருக்குது, சரீர பலவீனம் ஒரு பக்கம், பொருளாதார பிரச்சனை ஒரு பக்கம், பிள்ளைகளை குறித்த கவலை ஒரு பக்கம், நீங்கெல்லாம் யோசிக்கலாம்.
மறுபடியும் நம்ம பாடின பாட்டு தான் சொல்கிறேன், அவருடைய வார்த்தையின் மேல் நான் சாய்ந்து கொண்டார், கவலை எனக்கு இருக்கக்கூடாது. கர்த்தாவே, நீர் கொடுத்த அந்த பிள்ளைகளை பராமரிப்பதற்கு நீர் எனக்கு போதுமானவராக இருக்கிறேன், அதற்கேற்ற வழி வாசலை நீர் எனக்கு திறந்து கொடுங்கன்னு சொல்லி நாம் அவரையே சார்ந்திருப்போம் என்றால் கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்கிற தேவனா இருக்கிறார். இல்லை பாருங்க, இந்த பெத்தேல், இந்த பெத்தேல் என்ற வார்த்தை என்னுடைய தேவனுடைய வீடு அப்படின்னு பெயரிட்டு இருக்கிறான். இன்னைக்கு தேவனுடைய வீடு எங்க? அவர் கட்டி வைக்கின்ற கட்டடங்களில் அல்ல, அவர் உங்களிலும் என்னிலும் வசிக்க வாசம் பண்ண அவர் என்ன செய்யறாரு? வாஞ்சிக்கிறவராக இருக்கிறார். சில வசனங்களை வாசித்து அடுத்த பகுதிக்கு நேராக, அடுத்த செய்தியின் அடுத்த பகுதிக்கு நேராக நம்ம போகலாம். பாருங்களேன், இப்போ யோவான் 1:51 நம்ம பார்த்தோம் இல்லை? 1:51 என்ன பார்த்தோம் நம்ம? பின்னும் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரத்தில் ஏறுகிறதையும் இறங்குறதையும் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் இருக்கலாம். எடுத்துக்கொள்வோம் 1 தீமோத்தேயு 2:5. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. ஹல்லேலூயா. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. என்ன சொல்லப்பட்டிருக்குது? There is one God, one mediator between God and men, the man Christ Jesus. இங்கிலீஷ்ல இப்படி தான் இருக்குது. ஆங்கிலத்தில் ஒரு தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே அப்படின்னு முடிஞ்சிருச்சு. இங்கு சொல்லப்பட்டது என்னது? There is one God and one mediator between God and men, the man Christ Jesus. இயேசு ஒருவர் தான் நமக்கு மத்தியஸ்தரா இருக்கிறார். He is the ladder. அன்னைக்கு யாக்கோபு கண்ட சொப்பனத்தினுடைய லேடர் என்னன்னு அவனுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஏன்னா 1800 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவனுக்கு என்ன பின்பாக நடக்க போகிற காரியம் அவனுக்கு அறிந்திருக்காம இருக்கலாம். ஆனால் அந்த ஏணியினுடைய அந்த லேடர்ல ஒரு முனையில யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட பேசுறார். எப்பா நீ போப்பா, உன்னோடு கூட நான் இருக்கிறேன், நான் சொன்னதை செய்யற வரையும் உன்னை கைவிட மாட்டேன், நீ திரும்பி வருவேன்னு சொல்றாரு. இன்னைக்கு இயேசு நமக்கு மத்தியஸ்தராய், மீடியேட்டராய், லேடராய் இருக்கிறாரு. அந்த மூலையில் யார் இருக்கிறா? பிதாவாகிய தேவன். அப்போ பிதாவுக்கும் நமக்கும் இடையாய் அவர் தான் என்ன செய்யறாரு? மத்தியஸ்தரா இருக்கிறார். ஏன் மத்தியஸ்தரா இருக்கிறாரு? மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால, பாவத்தினால நமக்கு ஒரு பிரிவு உண்டானது. இயேசுவுக்கும் இல்ல பிதாவுக்கும் மனித குலத்திற்கும் ஒரு பெரிய பிளவு உண்டானது. அந்த பிளவினுடைய பாலமா இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? அதனால தான் சொல்றேன், நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலும் இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து நீங்க ஜீவிக்கிறீங்கன்னா அதுக்குரிய பாதுகாப்பு அவர் தான் கொடுக்கணும். இல்லை இதை நான் சாதிச்சிட்டேன், இது என்னால் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது சீக்கிரத்தில் என்ன செய்யும்? ஒரு நாள் பார்வைக்கு அழகாக இருக்கலாம், அடுத்த நாள் அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எப்பொழுது நான் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தேன், கர்த்தாவே இது என்னுடைய பலத்தினால் அல்ல சுவாமி, இது நீங்கள் தான் ஏற்படுத்தியிருக்கிறீங்க, இதை நீர் தான் உண்டு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நாம் அதை செயல்படுத்த முடியும். பாருங்க, அடுத்தது இன்னொரு வசனம் கூட எபிரேயர் 9:15 படிக்கலாம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். இல்ல, முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு, பழைய ஏற்பாட்டின் பாவங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அவருடைய இரத்தத்தின் மூலமாய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்கு புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். இந்த பாலம் இதுதான், எனக்கும் பிதாவுக்கும் உள்ள பாலம் இதுதான். அதுதான் இயேசு சொல்றார், நானே வாசல், ஐ அம் த டோர். இல்லை, நானே வாசலாக இருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர்றான். நான் பிதாவினிடத்தில் நான் போய் சேர்வதற்கு பாலமாய் இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன செய்யறாரு? இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வார்த்தை, இந்த இன்னைக்கு இயேசு கிறிஸ்துன்றதை நான் போன வாரமே சொன்னேன். என்னது, யார் இயேசு கிறிஸ்து? என்கிட்ட கேட்டா எப்படி தெரியும் பாஸ்டர்?
அப்போஸ்தலர்ல கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவாங்க, இவர் இப்படிப்பட்டவர். யார் இயேசு கிறிஸ்து என்று? வார்த்தை இல்லை. யோவான் 1:14 அதுதானே பார்த்தோம்ல, the word become flesh and dwell among us. வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அப்படின்னு பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ வார்த்தை என்பது என்னது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கின்றது. இயேசு கிறிஸ்து வார்த்தை தான் என்னை பிதாவினிடத்தில் அழைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு பாலமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு வார்த்தையில் ஒரு தெளிவு இருக்குதோ, யாராவது புரட்டி பேசினா கூட நான் இந்த வார்த்தையில் ஸ்ட்ராங்காக இருந்தேன்னா ஐ நோ வாட் இட் இஸ். நான் எதை கையில் எடுக்கணும், எதை விடணும்னு எனக்கு தெரியும். அப்போ அவர் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார், என்னை என்று ஒருவனும் பிதாவினிடத்தில். ஆமா, அப்போ இயேசு கிறிஸ்து யாருன்னா fulfillment of the prophetical dream. தீர்க்க தரிசன சொப்பனத்தின் நிறைவேறுதல் தான் இயேசு கிறிஸ்து. யாக்கோபு கண்ட அந்த கனவுல ஒரு ஏணியை பார்த்தான். அந்த ஏணி பூமியிலிருந்து வானத்திற்கு நேரா இருந்ததை பார்த்தான். ஆனா அதுல தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும். இந்த தேவதூதர்கள் யாரு? the messengers of God. தேவனுக்கு உங்களுக்கு எனக்கு என்ன செய்றாரு? சில நேரம் வேதத்தை படிக்கிறோம், உணர்ந்து கொள்ளுகிறோம். ஆவியானவர் நமக்கு என்ன செய்றார்? சில உணர்வுகளை கொடுக்கிறார், உணர்த்துகிறார். இல்லை, இந்த உணர்வுகளை கொடுக்கின்றவராய் கர்த்தர் நமக்கு. அப்போ பெத்தேல் அன்னைக்கு யார் நீங்க? இந்த ஏணி எங்க பூமியில இருக்குது. இந்த பூமி ஒரு பக்கம் ஏணி வானத்தில் இருக்குது, இன்னொரு பக்கம் எங்க இருக்குது? உங்களிடத்துல இருக்குது. நீங்க தான், அவர் தான் வாசம் பண்ணுகிற இடமா இருக்குது. இல்லை, இந்த ஏணி மேலே ஏறியும் கீழையும் வருகிறது. பெத்தேல் அப்படின்னானது தேவனுடைய, இன்னைக்கு தேவனுடைய வீடு யார் இருக்கிற, யாரா இருக்கிறோம்? நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இல்லை பாஸ்டர், கொஞ்சம் டவுட்டு தான். அவர் எங்க வீட்டிலலாம் தங்குறது கொஞ்சம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவர் தங்குறதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும், ஒரு குவாலிட்டி வேணும்ல. அந்த குவாலிட்டி, அந்த குவாலிஃபிகேஷன் என்னது? ஆமாம், ஏதாவது சொல்லுங்க பாஸ்டர், நீங்களும் நாங்கள் கேட்டுக்கிறோம். பரிசுத்தம் இல்லை, ஹோலினஸ். என்னுடைய சரீரத்தை நான் பரிசுத்தமாய் காத்து கொண்டேன் என்றால் தேவன் தங்கி தாபரிப்பதற்கு ஏற்ற இடமாய் மாறும். எவ்வளோ பெரிய ஹவுஸ்ன்னு இல்லை, வீடு எவ்வளோ பெரிய வீடு, பிரம்மாண்டமான பேலஸ், அதுக்கெல்லாம் அவர் வரதில்லை. அவர் எதிர்பார்க்கின்றது என்னது? பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். Without eyes, without holiness, no eye can see God. Without holiness, எனக்குள்ள பரிசுத்தம் இருக்குதா நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நான் பெத்தேல்னு சொல்லி என்னை நான் கர்த்தருக்கு முன்பதாக நிலைநிறுத்திக் கொள்ள முடியுமா? பரிசுத்தம், நம்மை பரிசுத்தம் படுத்திக் கொள்ளும்படியாக. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை பார்க்கலாமே. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே சமீபமாயிருக்கீங்க. என்ன அர்த்தம்? அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்குது. நான் சுத்திகரிக்கப்பட்டவன், சுத்திகரிக்கப்பட்டவள் என்ற உணர்வு எனக்கு அவசியமா இருக்குது. தேவனுடைய இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன்ற ஒரு உணர்வு நமக்கு இருக்கும்போது தான் நான் பரிசுத்தமானவன், பரிசுத்தமாக இருக்கிறேன், கர்த்தர் எனக்குள் வாசம் பண்ண முடியும்னு சொல்லி நான் தீர்மானிக்க முடியும். அடுத்த வசனத்தை கூட படிக்கலாமே, 14. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. அப்போ இயேசு கிறிஸ்து இரு தரத்தாரையும் அப்படின்றது யார சொல்லப்பட்டிருக்குது? பிதாவுக்கும் அவர் உண்டாக்கின ஜனங்களுக்கும் உண்டான இடைவெளியை இரு தரத்தாரையும் அவர் திறத்தாரையும் என்ன செய்யறாரு? ஒன்றிணைக்கிறார். சமாதான உடன்படிக்கையா, சமாதானத்தோடு கூட நம்மளை என்ன செய்யறாரு? ஒன்றிணைந்து வரும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஒன்று நம்ம உணர்ந்து கொள்ளணும். கர்த்தாவே, உம்முடைய இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டவனாய், உம்முடைய சமாதான உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கையின் பிள்ளையாய் நான் வாழ்கிறேனா என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். ஃபர்ஸ்ட் நியூ கவனன்ட், அவருடைய இரத்தத்தினால் உண்டான உடன்படிக்கையின்படி நான் வாழுகிறேனா, இல்லை இன்னும் பழைய உடன்படிக்கையின்படி தப்பு செஞ்சுக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அப்படி இல்லை.
இந்த வாரம் பண்ணால் அடுத்த சண்டே போனால் சர்ச்சில் மன்னிப்பு கேட்டால் போதும். அப்படி அல்ல. இன்று நான் வாழ்கின்ற வாழ்க்கை பரிசுத்தமாய் நான் வாழ்கிறேனா இல்லை. அவர் பூமியில் இருக்கும்போதே அநேக காரியங்கள் மூலமாக அவர் சொன்னார். பிதா அவர் பாலமாக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சுருக்கமாக நான் சொல்கிறேன். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை திருப்பிக் கொள்வோமே. மத்தேயு 17ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் இயேசு கிறிஸ்து பேதுருவும் யோவானையும் அந்திரேயாவையும் கூப்பிட்டு என்ன செய்கிறாரு? யாக்கோபையும் பேதுருவும் யோவானும் 3 பேரை கூப்பிட்டு ஒரு மலைக்கு மேலே போகிறாரு. அந்த மலையில் இப்போ 2வது வசனத்தை பாருங்கள். அந்த மலையில் என்ன சொல்லப்படுகிறது? அவருக்கு முன்பதாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாய் மாறிற்று. பூமியில் தான் வாழ்றாரு, ஆனால் அவர் பரலோகத்திற்கு ஒரு பாலமாய் இருக்கிறார் என்பதனுடைய அடையாளம் இதுதான். மனித குமாரன் தான். வானத்தில் இருக்க சகல காரியங்களையும் அவர் தள்ளி, அவர் பூலோகத்தில் சாதாரண உங்களை போல என்னை போல ஒரு மனிதனாய் வந்தாலும் கூட பிதாவுக்கும் மனுஷர்களுக்கும் ஜனங்களுக்கும் அவர் ஒரு பாலமாய் செயல்பட்டாராம். 3வது வசனத்தை படிப்போமே. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது கூட இருக்கிற 3 பேரும் ஒரு எவிடன்ஸ் அவங்க பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க? இயேசு நம்மளோட கூட தான் மலையில் ஏறினாரு. திடீர்னு அவர் முகம் அப்படியே பிரகாசமாக மாறிச்சு, சூரியனை போல் ஆயிடுச்சு. அவருடைய வஸ்திரம்லாம் வெளிச்சம் பயங்கரமாக ஆயிடுச்சு. இவங்களால பார்க்க முடியல. மகிமையின் சரீரத்தை, மகிமையை பார்க்கக்கூடாதபடி இருக்குது. இந்த சூழலில் அறகுற மயக்கத்தில் பார்க்குறாங்க. யாரை பார்க்குறாங்க? மோசேவும் எலியாவும் வந்து என்ன செய்கிறார்? அவரோடு கூட. மோசேவுக்கும் இயேசு வாழ்ந்த காலகட்டத்திற்கும் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 1200 ஆண்டுகள் இருக்கலாம். எலியாவும் இயேசு கிறிஸ்துவுக்கும் வாழ்ந்த காலகட்டம் எவ்வளோ? ஒரு 800 இருக்கலாம், 800 இருக்கலாம். அவர்களுக்கு முன்பதாக வாழ்ந்த முன்னோர்களை அவர் பேசிக் கொண்டிருக்கிறது. என்ன அர்த்தம்? பூமிக்கும் பரலோகத்திற்கும் ஒரு கனெக்டிங் பாயிண்டாக இருக்கிறார். நீங்கள் யோசித்து பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் இயேசுவை போய் நீங்கள் சென்றடையணும்னா எவ்வளோ பயபக்தியோடு கூட நீங்கள் போகணும், எவ்வளோ ஒரு டெடிகேஷனோட அர்ப்பணிப்போடு கூட போகணும். கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். நம்ம ஒருவேளை புதிய உடன்படிக்கையில் நம்ம we are taking advantage. பழைய ஏற்பாட்டில் அவர்கள் தேவனை தரிசிக்க போனோம்னா எல்லாராலையும் முடியாது. பிரதான ஆசாரியன் அவனுக்கு சீட்டு கொடுக்கப்பட்டாதான் அவன் உள்ளே போக முடியும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. ஆனால் இன்னைக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்களுக்கும் எனக்கு என்ன செய்திருக்கிறாரு? சில நேரம் நமக்கு ரொம்ப நிறைய ஆயிடுச்சுன்னா அது என்ன அலுப்பு தட்டின மாதிரி ஆயிரும்ல. இதுதான் எப்பயுமே எல்லாமே நடக்குது. நீங்கள் தேவனை தரிசிக்கும் போது பாருங்க, இயேசு அவருக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களோடு கூட அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரா இல்லை? யாராவது பேசிட்டு இருந்தாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? அடுத்தது 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க, உங்களை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்வோம்? பார்த்துட்டு போயிடுவீங்களா? என்னவோ நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க, என்ன பேசியிருப்பாங்க அப்படி யோசிப்போமா இல்லையால? ஆனால் அங்கே இயேசுவும் மோசேவும் எலியாவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த காட்சியை காண முடியாதபடி அப்படியே மயக்கத்தில் இருக்கிறாங்க. அப்படி தான் சொல்லப்பட்டிருக்குது. இவங்களுக்கு என்னடா ஏதோ ஒன்று நடக்குது, ஆனால் என்ன நடக்குதுன்னு நமக்கு புரியல. உங்களுக்கு அந்த ஆசை இருக்குதா என்ன பேசிகிட்டு இருப்பாங்கன்னு? எத்தனை பேருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை? நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசையும் இல்லை பாஸ்டர். சீக்கிரம் முடிங்க, கடையை மூடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவருக்கு என்ன பேசினா நமக்கு என்ன? என் பிரச்சனையே பெருசாக இருக்குது இல்லை, நான் விட மாட்டேன். அவர் எங்கே பேசுனாங்க பாருங்கள். லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் 30-31 வசனத்தை திருப்பிக் கொள்வோம். அன்றியும் மோசே எலியா எனும் 2 பேரும் மகிமையோட காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. என்னத்தை குறித்து பேசிட்டு இருந்தாங்க? எருசலேமிலே நிறைவேற போகிற அவருடைய. எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய மரணத்தை குறித்து இன்னொருத்தங்கிட்ட பேச முடியும்? நான் வந்து இந்த மாதிரி போகிறேன், என்னை அந்த மாதிரி அடிப்பாங்க, என்னைக்காக நம்ம பேசுமா? எந்த எஸ்கேப்புக்கு எங்கே வழி இருக்குன்னு பார்ப்போம் இல்லை? இந்த மாதிரி அடிக்க வந்துட்டாங்க, எந்த சைட்லேருந்து வராங்கன்னு பாருங்கள், எந்த சைடு கேப்பு நமக்கு இருக்குது இல்லை? அப்போது தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படியாய் தான் இயேசு வந்திருக்கிறார். அவர் எலியாவிடத்திலையும் மோசேவிடத்திலையும் பேசின காரியம் என்ன தெரியுமா? எப்பா, நான் அடிக்கப்படுகிற நேரம் வரப்போது என்னன்றதை அவங்க என்ன செய்கிறாங்க? டிஸ்கஷன் நடக்குது.
பாலமாய் செயல்படுகிறவர் பலியாய் தன்னை ஒப்பு கொடுப்பது ஆக்சிடென்டலா அல்ல, அவர் அறிந்திருந்து தன்னையே ஒப்பு கொடுத்தார். அதை தான் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்குறேன். ஏதோ இயேசுவை ஏதோ வேற வழியே இல்லாமல் சிலுவையில் அறிந்து கொண்டுட்டாங்கன்னு அல்ல, அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். எதற்காக? பிதாவுக்கும் ஜனங்களுக்கும் உள்ள இடைவெளியை நிவர்த்தி செய்யும்படி இரு திறத்தாரையும் ஒன்றிணைக்கும் பாலமாய் செயல்பட்டார். மீடியேட்டரா இருக்கிறார், மத்தியஸ்தரா இருக்கிறார். அப்போ நாம் பெரிய காரியங்களை செய்யணும்ல, நம்ம அந்த மாதத்தில் பார்த்ததுபடி இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் அப்படின்னா என்னுடைய மாம்ச பலத்தினால் அல்ல, அறிவு சார்ந்த பலத்தினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நான் என்ன செய்ய முடியும்? இவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு மரம் எப்பொழுதுமே மேல் நோக்கி வளர்றதா நம்ம பார்க்குறோம். ஆனால் 2 திசைகளில் ஒரு மரம் வளருதா இல்லையா? ஆமாம், நீங்கள் சொன்னால் சரிதான். எதுனாலும் 4 திசைனா கூட சரிதான் பாஸ்டர், வளருது. ஒரு மரம் 2 திசையில் வளருது. ஒன்று கீழ் நோக்கி, இன்னொன்று மேல் நோக்கி. கீழ் நோக்கி தான் முதல்ல வளருது இல்ல? எந்த ஒரு விதையும் முளைக்க செய்யும் போது முதல்ல அது என்ன செய்யுது? இட் டெவலப்ஸ் இட்ஸ் ரூட் சிஸ்டம். கீழ் நோக்கி வளருகிறது. இந்த கீழ் நோக்கி வளரும் போது கார் இருளா இருக்குது. இந்த வார்த்தைகள்லாம் கவனிச்சுக்கோங்க. கார் இருள், பிட்ச் டார்க், ஒண்ணுமே தெரியல, ஆனா கீழ் நோக்கி வளர்ந்து கொண்டே இருக்குது. நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, எதிர்ப்பு இருக்குது. மண்ணை பிளந்துக்கிட்டு தான், அதுக்காக மண் வேர் வரும்போது மண் வாங்கப்பான்னு வழி விடல, அது என்ன செய்யுது? பிளந்து கொண்டு எதிர்ப்புகளை சமாளித்து கொண்டு போகிறது. எந்த ஒரு கிறிஸ்தவன் தனிமையான அறையில், இருளான சூழ்நிலையில், பூட்டப்பட்ட அறையில் அவன் நேரத்தை செலவு பண்றானோ அதற்கு தக்கதாய் அவன் மேல் என்ன செய்ய முடியும்? முளைத்து எழும்ப முடியும். முதல்ல நான் ரூட் சிஸ்டம் கீழே, என்னுடைய இருட்டான என்னுடைய அறையில் தேவனுக்காக நான் படுகின்ற, நான் செலவு செய்கிற நேரம் தான் என்னை வெளியில என்ன செய்யும்? உண்மையுள்ள பலசாலியான கிறிஸ்தவனாய் என்னை நிலைநிறுத்தும். நம்ம வெளியில பார்க்கும்போது ஆஹா அற்புதமா இருக்குதுன்னு நினைக்கிறோம், ஆனால் கீழே இந்த ரூட் சிஸ்டம் என்ன செய்யுது? இருளான இருக்குது. அந்த சீடு, அந்த ரூட் என்ன செய்யுது? இருளான ஒரு சூழ்நிலை, எதிர்ப்புகள் நிறைந்த ஒரு சூழ்நிலை. அந்த எதிர்ப்புகள் நிறைந்த சூழ்நிலையில தான் அது போகும்போது தான் மேல் நோக்கி வளருவதற்கு தகுதி பெறுது, மேல் நோக்கி வளருவதற்கு பலனை பெற்றுக்கொள்கிறது. இந்த கீழ் நோக்கி போது பார்த்தீங்களா? முதலாவது வளர்ச்சி, என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி முதல்ல எப்படி இருக்கணும்? should take deep rooted. இஸ்ரவேல்ல தப்புனவர்கள் பற்றி சொல்லும்போது அவர்கள் கீழே வேர் பற்றி மேலே, ஆமா கனி கொடுக்கிறது மட்டும்தான் தெரியும். ஆனா முதலானது டேக் ரூட்டட் அண்ட் கிரவுண்டட், அப்புறம் தான் இட்ஸ் தேர் பேர் ஃப்ரூட் அப்வர்ட்ஸ். கனி மேல இருக்குது, ஆனா என்னுடைய ரூட் என்ன செய்யணும்? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் எதிர்ப்புகளை சமாளித்து தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்தில் பலப்படும் போது தான் இலைகளும் கிளைகளும் கனிகளும் மேல என்ன செய்யும்? வெளிப்படும். ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். இது சரியா நம்ம பற்றி கொண்டோம் என்றால் தேவன் நம்ம பாலத்தில் மேல நம்ம என்ன செய்ய முடியும்? தேவனுடைய வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. The priority of the seed, இல்ல the purpose of the seed என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நம்ம சொல்லுவோம், விதையினுடைய நோக்கம் என்ன? கேள்வி கேட்டாலும் பதிலே சொல்லாமல் இருக்காதீங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. சீடோடைய வளருவதற்கு, வளர்ந்து அப்போ சீடோடைய வேலை என்ன? ஃப்ரூட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல. விதையானது கனியை கொடுக்கணும். ஆனால் நான் சொல்கிறேன் கேளுங்க, வித்தியாசமாக இருக்குது. விதையினுடைய பிரதான நோக்கம் என்ன தெரியுமா? கனியை கொடுக்குது, ஆனால் இன்னும் அநேக விதைகளை பிறப்பிக்குது. அதுதான் முக்கியம். இன்னைக்கு அநேக சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் வந்துருச்சுல. நம்ம நினைக்கிறோம் ஒரு விதை அது கனியை கொடுக்கணும், அவ்வளோதான் நினைக்கிறோம். ஆனால் அது அதோடைய முக்கியமான வேலை கிடையாது. எந்த ஒரு விதையும் கனியை கொடுக்குது, அதற்கு மேலான விதைகளை கொடுக்குது.
ஒரு விதை ஒரு மரத்தை கொடுக்குது, அந்த மரத்தில் அநேக கனிகள் இருக்குது. ஆனா கனி கொடுப்பது மாத்திரம் விதையினுடைய வேலை அல்ல, இன்னும் அநேக விதைகளை என்ன செய்து பிறப்பிக்கிறது. இல்லை, ஒரு வாட்டர்மெலன் சீட்ல இருந்து தான் ஒரு வாட்டர்மெலன் வருது. ஆனால் வாட்டர்மெலன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ்டர். எவ்வளோ சீடு, அவ்வளோ சீடு ஏன் வைக்கணும்? எங்கே ஒரு ஓரத்தில் ஒன்று வச்சுருந்தா எடுத்து போட்டு நம்ம பாட்டுக்கு சாப்பிட்ருக்கலாம். கட் பண்ணுற இடம்லாம் சீடாக தான் இருக்குது. இல்லை, விதையினுடைய கர்த்தருடைய வார்த்தை தான் விதை. இந்த விதை உங்களுக்குள்ள விழும்போது கனி கொடுக்குது. இந்த கனி ஒரு கனி கொடுப்பது மாத்திரம் கிறிஸ்தவ ஜீவம் அல்ல, அநேக விதைகளை இதிலிருந்து நீங்கள் என்ன செய்யணும்? பிறப்பிக்கணும். அநேகரை உருவாக்குகின்ற ஒரு பணி எனக்குள்ள இருக்கணும். நான் பழத்தை சாப்பிட்டு அப்படி தூக்கி போடுறது அல்ல, அந்த விதை எனக்குள்ள என்ன செய்யணும்? விழுந்து அது இன்னும் அநேக விதைகளை உருவாக்கணும். அப்படி உருவாக்கலன்னா என்ன நடக்கும் தெரியுமா? நாமும் கூட தேவன் தான் ஒரு ஏனியை உருவாக்க முடியுமா? நானும் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்? சில நேரங்கள் சுய பலத்தின் மேல நம்ம சாய்வோம். இல்லை, கர்த்தர் தான் உண்டாக்கணுமா? ஐ கேன் டூ இட், நான் என்னால் முடியும் அப்படிலாம் இருக்கா பாஸ்டர்? அப்படி ஒரு சம்பவம் இருக்கு பாருங்களேன். எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை படிப்போமே. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையா தேசத்திலே பூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம், வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. தேவன் ஒரு பாலமா இருக்கிறாரு, வானத்திற்கும் பூமிக்கும் பாலமா இருக்கிறாரு. ஆனா மனிதன் தன்னுடைய சுய பலத்தினால் எடுக்கும்போது அவன் சில பாலங்களை கட்டுறான். என்ன நடக்குது? அவன் பார்க்குறாங்க, அவர்கள் எல்லாருக்கும் ஒரே பாஷையா இருந்தது. 3வது வசனத்துல, அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம், வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்குது? சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொன்னாங்க? நீங்க நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை நீங்க நல்லா கவனிக்கணும். கர்த்தர் நம்முடைய சிந்தைகளை அறிந்திருக்கிறார். நான் இயேசு கிறிஸ்துவை பாலமாய் வைத்து தேவனோடு கூட இணைகிறேனா, இல்லை எனக்கென்ற ஒரு சொந்த பாலத்தை உருவாக்க தயார் செய்கிறேனா? அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். அந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அவங்க பேசிட்டு தான் இருந்தாங்க. அடுத்த வசனம், 4வது வசனம். பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம், வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் என்னுடைய பேர் உண்டாகும்படியாக, எப்பெல்லாம் ஐ அப்படின்ற வார்த்தை, இது நான் தான் சம்பாதிச்சது, நான் தான் இதை பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறோமோ, நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஒரு கோபுரத்தை உண்டாக்குறீங்க. இந்த கோபுரம் எங்கேருந்து எங்கே வரையும் வருதா? வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை. ஆமாம், நான் பூமியிலிருந்து வானத்துக்கு அளவுக்கு ஒரு கோபுரத்தை கட்டுவேன், இது எனக்கு பேர் உண்டாக்கும்படியாக. நான் தான் சொல்கிறேன், உங்களுடைய ஒவ்வொரு ப்ரமோஷனும் உங்களுடைய ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய நாமத்திற்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா அவர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. இல்லை, இது என்னுடைய டேலண்ட்டில் நான் பேசின பாரு இன்டர்வியூவில் அப்படியே ஸ்டண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு கோபுரத்தை நீங்கள் கட்ட தொடங்கிட்டீங்கன்னு அர்த்தம். இன்னும் அவங்க செய்யலை, அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். நீங்கள் நல்லா அந்த வசனத்தை பாருங்க. முதலாவது, நமக்கு ஒரு எல்லாரும் ஒரே பாஷையா இருந்தது, அவர்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு கோபுரத்தை கட்டணும்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. அடுத்த வசனத்தை பார்ப்போமே. மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். ஹல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, முதலாவது அவர்கள் என்ன செய்தார்களாம்? பேசிக்கொண்டிருந்தார்கள். இரண்டாவது சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இன்னும் கட்ட ஆரம்பிக்கல. ஆனால் மனுபுத்திரன் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கும்படி யார் வராங்க? என்னுடைய சிந்தையில் நான் செய்கின்ற காரியம், என்னுடைய தாட் ப்ராசஸ்ல நான் செய்யணும்னு நினைக்கிறேன், தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியமா இருந்தா கர்த்தர் அதை என்ன செய்கிறாரு? உடைத்து போடுகிறவரா இருக்கிறார். அவங்க இன்னும் வேலையை ஆரம்பிக்கல. அவங்க செங்கல் அறுக்கலான்றாங்க, வானத்துக்கு ஒரு கோபுரம் கட்டலான்றாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு நமக்கு மகிமை சேர்க்கும்படி இதை செய்வோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் இறங்கி வரார். இன்னும் கட்டப்படலை. ஹல்லேலூயா.
உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட என்னுடைய பேச்சும் என்னுடைய செய்கையும் தேவனுக்கு விருப்பம் இருக்கிறதா இருந்தா நான் அவரை பாலமாய் வைத்து தான் பிதாவின் இடத்துல போக முடியும். ஆனால் தனக்கென்று ஒரு கோபுரத்தை கட்டுகிற இப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் என்ன செய்றார், இறங்கி வந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் நடந்தது தான் ஹிஸ்டரி நமக்கு தெரியும். அவர்களுக்குள்ள ஒரு பாஷையில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணினார், சிதறடிக்கப்பட்டு போனார்கள். அப்படிப்பட்ட ஜனத்தில் நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது, பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது. யோசேப்புக்கு ஒரு சொப்பனத்தை கர்த்தர் கொடுத்தார். அதை நாத்தான்வேலுக்கு கர்த்தர் என்ன செய்தார், வெளிப்படுத்தினார். இன்னைக்கு அவர் உங்களுக்கும் எனக்கும் இரு திறத்தாரைக்கும் இணைக்கும் ஒரு பாலமா இருக்கிறார். He is a mediator. என்னுடைய எல்லா காரியங்களிலும் நான் இயேசுவின் மூலமாய் நான் போய் பெற்றுக்கொள்வேன் என்று ஒரு உறுதியான நிலைப்பாடை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கர்த்தர் அதை அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் கர்த்தர் என்னோடு கூட பேசினார்னா ஒரு விஷயம், உங்களுடைய கரங்களை உயர்த்தி எழுந்து நிறுந்து, கர்த்தாவே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா,